வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தமிழ் வீடியோ வந்து பார்க்க போறோம். இதில கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கு. அத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா ஒரு 28 வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இது வந்து 29வது வீடியோ. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த வந்து அதாவது இதுவரைக்கும் அதாவது 2024, 25, 23 நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இப்போ வந்து தமிழ் வீடியோல 100 கொஸ்டின் பத்தி பார்ப்போம். சரிங்களா? இது வந்து சமீபத்தில் நடந்த தேர்வு தான். பாருங்க. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? அதாவது இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான் அவர்கள் தான் இஸ்மத் சன்னியாசிங்கிற ஒரு பட்டம் வச்சிருப்பாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க. கீழ்க்கண்டவற்றில் பெருஞ்சித்தினாரின் எந்நூல் வந்து தமிழுக்கு கருவூலமா அமைந்துள்ளதுன்னு கேட்டா, திருக்குறள் மெய் பொருளுரை. இந்த திருக்குறள் மெய் பொருளுரை தான் நம்ம பெருஞ்சித்தினார் அவர்களுக்கு வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யாருன்னு கேட்டா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இதெல்லாம் வந்து 10th பழைய புக்ல வந்து கிடக்கு இந்த கொஸ்டின் பார்த்துக்கங்க. அடுத்து பாருங்க. தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யாருன்னா, தனிநாயம் அடிகள். தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டா, தனிநாயம் அடிகள். சரிங்களா? அடுத்து நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த கலை என்ன கலைன்னு கேட்டா, பேச்சுக்கலை. சரிங்களா? நுண்ணிய நூல் பல கற்றவருக்கு அமைந்த கலை என்னன்னு கேட்டா, பேச்சுக்கலை. இதெல்லாம் ஓல்டு புக்ல கிடக்கு. ஓல்டு தமிழ் புக்ல கிடக்கு. எடுத்து பாருங்க. பொறுத்துக வந்து ஜெயகாந்தன். சரிங்களா? ஜெயகாந்தன் பார்த்தோனே நம்ம அடிச்சிடலாம். இது வந்து தர்க்கத்துக்கு அப்பால். தர்க்கத்துக்கு அப்பால் வந்து ஜெயகாந்தன் அடிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஜெயகாந்தன் எழுதிய நூலு. அதுக்கப்புறம் தர்மன் பார்த்தீங்கன்னா, சோகவனம். தர்மம் வந்து சோகவனம். அடுத்து ராஜநாராயணன் வந்து என்ன நூல் வச்சிருக்கேன்னா, நிலைநிறுத்தல். சரிங்களா? ராஜநாராயணன் வந்து நிலைநிறுத்தல். அடுத்து பாருங்க. சூடாமணி இந்த இறுக மூடிய கதவுகள். இறுக மூடிய கதவுகள் வந்து சூடாமணி. சரிங்களா? பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின். அரசன் அரசை வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயரில் அழைப்பர் என்ன? பொய்க்கால் குதிரை. அந்த பொய்க்கால் குதிரை தான் இந்த புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் அழைப்போம். அந்த புரவினாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரவினாலே குதிரைன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதை பற்றி நம்ம ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். சரிங்களா? தெரியாதவங்க இப்படி நம்ம அந்த புரவிங்கிற வேடை பார்த்து குதிரையும் போட்டு அடிச்சிடலாம். தெரிஞ்சவங்க ஸ்கூல் புக்கை படித்தவங்க நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். 10th புக்கில் இருக்கிறதெல்லாம். சரிங்களா? கவிஞர் சீசு செல்லப்பா அவர்கள் சாகித்ய அகாடமி எந்த நூலுக்கு வழங்கப்பட்டா? சுதந்திரதாகம். சரிங்களா? சுதந்திரதாகம் என்ற நூலுக்கு தான் செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து தமிழ் புக்கில் கிடக்கு. புது புக்கு 11th தமிழில் கிடக்கு. பழைய புக்கிலும் இருக்கு. சரிங்களா? கவிஞர் இவற்றில் வந்து கண்ணதாசன் எழுதாத நூல் எது? சரிங்களா? கண்ணதாசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்டால், இதில் வந்து பாரி மலைக்கொடி. இந்த பாரி மலைக்கொடி எழுதல. அட்டந்தி ஆதிமதி, இயேசு காவியம், சேரதாண்டவம் இதெல்லாம் வந்து கண்ணதாசன் எழுதிய நூல்கள். சரிங்களா? உறுதி ஒன்றே 10வது கொஸ்டின். உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி என சமுதாய உணவை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். இந்த வேடை வந்து பாடினது யாருன்னு கேட்டாங்க? பாரதிதாசன். சரிங்களா? அடுத்து பாருங்க. 11வது கொஸ்டின். பொதுமை வெட்டல் என்னும் நூலுக்கு ஆசிரியர் பொதுமை வெட்டல்னா திருவிக்க. சரிங்களா? திருவிக்க தான். அதாவது திருவி கல்யாண சுந்தரம் தான் ஷார்ட்டா திருவிக்கம்பாங்க. பொதுமை வெட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா திருவிக்க. இது வந்து பழைய தமிழ் புக்கில் கிடக்கு. சரிங்களா? பழைய தமிழ் புக்கில் கிடக்கு. 1861 ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கற்கருவிலும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ்ட். இது வந்து புது புக்கில் இருக்கு. சரிங்களா? புது புக்கு தமிழ் புக்கில் கிடக்கு. 10th புக்கு நினைக்கிறேன். 10th அல்ல 11th புக்கு வரைக்கும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து ஸ்கூல் புக்கு புது புக்கு தமிழ் புக்கில் கிடக்கு. 1863 ஆண்டு சென்னை பல்லாவரத்தில் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்த ஒரு தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ்ட். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி கிடையாது. தமிழ்லேயே ஒரு கொஸ்டின்ல கிடக்கு. சரிங்களா? அடுத்து பின்வரும் தொடர்களில் கனிமவியல் பற்றிய தொடர் எது? சரிங்களா? இது கனிமவியல்னா இந்த பாருங்க வாசிக்க. ஐவேரி வனப்பில் இளங்கதிர் விடுவும் நலங்கேணி மணிகளும். சரிங்களா? இதான் வந்து கனிமவியல் பற்றிய தொடர். சரிங்களா? மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவர் பதவி வைத்த ஆண்டு வந்து 1972, 78. சரிங்களா? 72, 78ல சட்ட மேலவை தலைவராக இருந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15வது கொஸ்டின். ஓமணி என்ற சொல்லின் பொருள்னு கேட்டா மணமலர். ஓமணி என்ற சொல்லின் பொருள்னு கேட்டா மணமலர். சரிங்களா? அடுத்து பாருங்க. 16வது கொஸ்டின். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுவார். அதாவது புலமை கவிஞர் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுவது யாருன்னு கேட்டா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் தான்
புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்படுபவர். 17வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக நூல் எதுன்னு கேட்டால் நாடகவியல். இந்த நாடகவியல் தான் ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு நாடக இலக்கண நூல். இவற்றுள் காப்பியத்தை குறிக்காத சொல், அதாவது காப்பியத்தை குறிக்காத சொல்ல காவிய தரியம். காவிய தரிகிரம் வந்து காப்பியத்தை குறிக்காத நூல். அடுத்து பாருங்க 19வது கொஸ்டின். தமிழகத்தில் பிரகல்நாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் கேட்டால் காரைக்குடி. அந்த காரைக்குடியில் தான் பிரகல்நாதன் கதையை வந்து கூத்தாக நிகழ்கின்ற இடம். 20வது கொஸ்டின் பாருங்க. நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் பெண்ணின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர். சரிங்களா? அது டேஸ் வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் யாருன்னு கேட்டால் சூடாமணி. இன்னொன்று கேட்டால் ராஜநாராயணன். சூடாமணி அந்த வட்டார மொழியில் வந்து சூடாமணிங்கிறதுல ராஜநாராயணன் வந்து ஒரு நிமிஷம். அதாவது நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் பெண்கள் நிலை குறித்து சிறுகதை படைத்தவர். அது சிறுகதை படைத்தவர் யாருன்னு கேட்டால் சூடாமணி. அதேமாரி வட்டார வழக்கு மொழியை கதையை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர்னா ராஜநாராயணன். ரெண்டு பேரும் வேற வேற. சரிங்களா? சூடாமணிங்கிறது ஒரு இதழ் நினைச்சேன், இல்லை அப்படிங்கிற நபர் தான். சரிங்களா? மராட்டிய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஸ் வந்து ராஜஸ்தானில் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது பொய்க்கால் குதிரை. சரிங்களா? பொய்க்கால் குதிரை வந்து மராட்டிய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் ராஜஸ்தானில் வந்து கச்சிக்கொடி என்று, அந்த பொய்க்கால் குதிரை ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் அழைக்கப்படுகிறது. அதேமாரி பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியில் சேர்ந்தால். பிச்சமூர்த்தி வந்து நவ இந்தியா இதில் வந்து கொஞ்ச காலம் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்கூல் புக் 9th ஸ்கூல் புக்கில் கிடக்கு பிச்சமூர்த்தியை பற்றி. அதேமாரி தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்டவர்னா வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர்னா வாணிதாசன். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல் என்ற கல்விக்கூடங்களில் இன்றியமையாய் சினத்துடன் எடுத்து காட்டியவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் தான். சரிங்களா? பாரதிதாசன் தான் அந்த வேடை சொல்லியிருப்பாங்க. இந்த இதுக்கு எடுத்துக்காட்டுனா பாரதிதாசன் தான். அது பின்வரிச்சொல் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பேருன்னு கேட்டால் சிங்கவல்லி. சரிங்களா? அப்போ கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கரிசலாங்கண்ணிக்கு வழங்க பேருன்னு கேட்டால் கைத்தங்கரை, தேகராசம், பிரகராசம் இதான் வந்து வழங்கப்பெறும் பேர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலந்து என சிறப்பிடிக்கப்படும் மாவட்டம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாட்டின் ஹாலந்து வந்து திண்டுக்கல் தான் தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தபட்டு ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல்லுன்னு கேட்டால் நாடு தான் ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல். 28வது கொஸ்டின் பாருங்க. பகைசை நெஞ்சமும் பஞ்சுல ஒன்றுர என்ற வரிகள் இடம்பெற்ற நூலுன்னு கேட்டால் தேம்பாவணியில் தான் இந்த வேர்டு இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க. தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்ற கெல்லட். இந்த வேர்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10th வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். சரிங்களா? 10th ஓல்டு புக்கில் வந்து இந்த வேர்டு தமிழ் இலக்கம் படிக்க விருப்பத்தை உண்டாக்கும்னு சொல்லி இந்த கொஸ்டின் இருக்குது. அடுத்து போனால் உலக நாட்குறிப்பில் இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார்னா சாமுவேல் பெப்பூஸ். சரிங்களா? அதாவது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தையார்னா சாமுவேல் பெப்பூஸ். இந்தியாவில்னு கேட்டால் ஆனந்தரங்கன். சரிங்களா? மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை குலவணியர் சித்தலை சாத்தனார். சரிங்களா? மணிமேகலை காப்பியத்தை எழுதின மதுரை குலவணியர் சித்தலை சாத்தனார்ங்காங்க. இவர் இயற்றிய காப்பியத்துக்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் இருக்குது. பௌத்த சமய கருத்துக்களால் கூறப்பட்டுள்ளன. இது வந்து எதுனா ஆப்ஷன் வந்து கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றுமே சரிதான். சரிங்களா? 3 கூற்றுமே சரிதான். மணிமேகலை காப்பியத்தை எழுதினார்னா மதுரை குலவணியம் சித்தலை சாத்தனார். இவர் இயற்றிய காப்பியத்துக்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பேரும் உண்டு. பௌத்த சமய கருத்துக்களை கூறப்பட்டது. இதில் வந்து பௌத்த சமயம் தான் கூறுவோம். மணிமேகலையில் 3மே கரெக்ட் தான். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. குலசேகர ஆழ்வார். சரிங்களா? குலசேகர ஆழ்வார் திருமாலின் இதில் வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமயிலிசை ஆழ்வாரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? குலசேகர ஆழ்வார் வந்து திருமால் வந்தாலே அந்த குலசேகர ஆழ்வார் தான் வரும். திருமாலின் கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர். சரிங்களா? இந்த வந்து கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தது யாருன்னா குலசேகர ஆழ்வார். சரிங்களா? அடுத்து வந்து 2வது பாருங்க. திருமங்கை ஆழ்வார்னா திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தார். திருமாலோட வில்லின் அம்சமாக பிறந்தார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். அடுத்து வந்து பெரியாழ்வார் யாருன்னு கேட்டால்
திருமாலின் கருட அம்சமாக பிறந்தார். திருமாலோட கருட அம்சமாக பிறந்ததுன்னா பெரியாழ்வார். திருமயிலிசி ஆழ்வார். திருமயிலிசி ஆழ்வார் வந்து திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தார். திருமாலோட சக்கர அம்சமாக பிறந்தார் யாருன்னா திருமயிலிசி ஆழ்வார். இது ஆழ்வாரை பற்றி கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தா ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்க பிணமென்று பேரிட்டு சூரியம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொலி தார்களை என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் திருமூலர். சரிங்களா? இந்த வேடை படிக்கிறதுக்கே, தமிழை படிக்கிறதுக்கே உன்னிப்பாக படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா? இதை பாடியவர் யாருன்னு கேட்டால் திருமூலர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புல ஆளுகையை பாடியவர் சித்தர் யாருன்னா அழுக்குனி சித்தர்கள். சரிங்களா? இந்த வேடை வந்து பாடுறது யாருன்னு கேட்டால் அழுக்குனி சித்தர்கள். பார்த்துக்கோங்க. 35வது கொஸ்டின் பாருங்க. உடையா கோவணம் உண்டு உறக்க புறந்தின்னை உண்டு உணவின்கு அடைக்கலம் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்ற வரிகள் பாடிய சித்தர் யாருன்னா பட்டினத்தார். பட்டினத்தில் தான் இந்த இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வச்சுருங்க. அதாவது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுருங்க. உணவிங்கு அடைக்கலமாய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு. அங்கெல்லாம் கிடைக்க கஷ்டம்தான், ஆனால் இதான் வந்து கிடைக்கும்னு சொல்லி மனசை வச்சுக்க, ஷார்ட்கட்டாக போட்டுங்க. அடுத்து இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எதுன்னு கேட்டால் தொழிற்பாடல். இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் பாடல் வந்து தொழிற்பாடல்கள். பொருத்தமானதை தேர்க. சம்பந்தர் தனது அனைத்து பதியங்களிலும் ராவணர் பற்றி பாடியுள்ளார். சரிங்களா? சம்பந்தர் வந்து தனது அனைத்து பதியங்களும் ராவணரை பற்றி பாடியுள்ளார். இது வந்து பொருத்தமான இதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சம்பந்தர் 2வது பாருங்க. சம்பந்தர் தனது அனைத்து பதியங்களையும் திருமால் பிரம்மர் சிவன் பற்றி பாடியுள்ளார். இதுவும் சரிதான். சரிங்களா? சம்பந்தர் தனது அனைத்து பதிவுகளும் 3வது பாருங்க. சம்பந்தர் அனைத்து பதிவுகளும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடுகிறார். இது வந்து ஆப்ஷன் ஏ இதில் சரியா இருக்கு. இதில் 1, 2, 3 எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? முற்பிறவியின் வேடன் குலத்தலைவர் வீரமுருகனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தை ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் தொகுப்புங்கன்னா குயில் பாட்டு. சரி, குயில் பாட்டில் தான் இந்த மாதிரி பாரதியாரோட வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்காங்க. அரிய சொக்கநாதர் எழுதிய நூலுன்னு கேட்டால் பத சாகித்யங்கள். சரிங்களா? இது வந்து அழகிய சொக்கநாத புலவர் எழுதியே போயிது. அடுத்து காவடி சிந்தன் தந்தையார்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் காவடி சிந்தன் தந்தை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 41வது கொஸ்டின். வம் பவள திருமேனி உடமாடிட ஆடுக செங்கீரை ஆதிய வைத்திய நாதபுரிக்கு காணாடுக செங்கீரை. சரிங்களா? இந்த மாதிரி செங்கீரை அப்படி வந்தாலே நம்மளுக்கு வந்து யாரு? முத்துக்குமார பிள்ளை சமையல் தான். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அந்த செங்கீரை அந்த பாடல் வந்து பாடினால நம்ம குழந்தையோட 10 பருவங்கள் வந்து சொல்றது வந்து முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ்ல தான் அப்படி வரும். சரிங்களா? அந்த பாடலோட வரி பார்த்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவலங்கிட்ட கலிவெண்பா. சரிங்களா? ராஜராஜ சோழ உலா என்பது எவ்வகை பா என்பது கலிவெண்பா. திராவிட வேதம். சரிங்களா? திராவிட வேதம் கேட்டால் திருவாய்மொழி. திராவிட வேதம் கேட்டா திருவாய்மொழி. இச்சொல்லின் பொருள் அதாவது இரும்பொந்துன்னா அது வந்து பருத்த பனைமரம். இரும்பொந்துனானது பருத்த அறிஞ்சல் பொருள் கேட்காங்க. சரிங்களா? இரும்பொந்துனானது பருத்த பனைமரம். சண்பக மாலை சாட்சி சிவனை வழிபட்ட சண்பக நந்தவனத்தை அமைந்ததாய் சண்முக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யாருன்னா சூடாமணி பாண்டியன். சரிங்களா? இந்த சண்பக பாண்டியனுக்கு சூடாமணி பாண்டியன் என்று பெயர் உண்டு. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என போற்றப்படும் நூலுன்னு கேட்டால் மணிமேகலை. பண்பாட்டு வரலாற்று இப்போ இதுக்கு முன்னாடி கூட நான் இந்த கொஸ்டின்லேயே நான் திரும்ப ஒரு டைம் சொன்னேன். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என போற்றப்படும் நூலுன்னு கேட்டால் மணிமேகலை. சரிங்களா? அடுத்து ஆக்குவது எதனில் அறத்தை ஆக்குக போக்குவது எதனில் வெகுளியை போக்க நோக்குவது எதனில் ஞானம் நோக்குக காக்குவது எதனில் விரதம் காக்க அப்படி சொல்ற நூல் எதுன்னு கேட்டா யசோத காவியம். யசோத காவியம் தான் இந்த வேடை சொல்லிடுங்க. சரிங்களா? அறம் எனப்படு யாதனை கேள்மீன் மறவாது அறம் எனப்படு யாதனை கேட்பின் மறவாது கேள் வந்து மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுண்ணும் அல்லது கண்டதியல் பாடல் இடம்பெற்ற நூலுன்னு கேட்டால் மணிமேகலை. சரிங்களா? மணிமேகலை தான் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாரு எடா என்ற வெளிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூலுன்னு கேட்டால் கலித்தொகை. கலித்தொகையில தான் இந்த எடா வடா அப்படி இந்த பொடா அப்படின்ட்டு அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வருது. அதாவது வெளிச்சொற்கள் அதிகபட்ச நூல் வந்து கலித்தொகை.
உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல் தொகுதி எதுன்னு கேட்டால் மறுதருவு 10. சரிங்களா? மறுதரு 10. கபிலரை நல்லிசை கபிலர் என குறிப்பிட்டதுன்னா பெருங்குஞ்சுக்கிழார். பெருங்குஞ்சுக்கிழார் தான் கபிலரை வந்து நல்லிசை கபிலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பா வகை கண்டறிய. அதாவது கல்லிடை பிறந்த ஆறும் கரையோர் குளனும் தோயும் அப்படின்னா சொல்லுன்னா சிந்தியடி வெண்பா. சரிங்களா? அதாவது சிந்தியடி வெண்பான்னா எதுவும் கிடையாது, 3 அடியில் 3 இதில் வரும். சரிங்களா? அளவடினா ஒரு 4 அடியில் வரும், குரலடினா 2ல் வரும். இது வந்து இந்த பாருங்க 3 இது வருது பற்றிங்களா? அதை வந்து சிந்தியல் வெண்பா. சரிங்களா? சிந்தியடி வஞ்சி வெண்பான்னு வருது. அப்போ கம்பராமாயணம் கிஷ்கிந்த காண்டத்தில் இடம்பெறும் எத்தனை படலங்க? கம்பராத்தில் கிஷ்கிந்த காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குன்னா 16 படலங்கள் இருக்குது. சரிங்களா? அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலால் இவ்வுரு தீண்டல் கூடுமோ என்று யாரிடம் கூறினா சீதை வந்து அனுமனை பார்த்து கூறியிருக்காங்க. சரிங்களா? அணுவை துளைத்தி எல்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு பாடியாருன்னா ஔவையார். ஒரு அணுவை சதக்கூறுன்னு அப்படின்னு கேட்டால் கம்பர் வரும். சரிங்களா? இது வந்து 10th ஓல்டு புக்கில் இதெல்லாம் இருக்குது. அணு வந்து சதக்கூறின் அப்படின்னு கூட்டா அது வந்து அந்த வார்த்தை வந்து அது கம்பர். இது வந்து அணுவை துளைத்து எல்கடல் புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டால் ஔவையாரோட பாடல். சரிங்களா? எந்நூலில் செயலில் முதலடி ஆர்கவி உலகத்துக்கு மக்கள் எல்லாம் என தொடங்குது. முதுமொழி காஞ்சியில தான் இந்த வேர்டு வரும். சரிங்களா? முதுக்கெலும்பு காஞ்சியில தான் ஆறுகளி உலகத்து மக்கள் எல்லாம் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து வந்து 57 கொஸ்டின் வர யாப்பருங்கல காரிகை உறுப்பு செயல் ஒழிப்பு எனும் 3 இயல்களை ஆனது. இந்நூல் வந்து வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்று நூலை தழுவி எழுதப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாப்பருங்க காரிகை வந்து உறுப்பு செயல் ஒழிப்பு என்னும் 3 இயல்களை ஆனது அப்படிங்கிறது ஒரு சரி. ஆனால் வந்து இந்நூல் வந்து வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் இங்கே நூலை எழுதப்பட்டது வந்து இது வந்து தப்பு. சரிங்களா? இது வந்து தப்பு. இது வந்து தப்பு. ஆப்ஷன் சி தான் இதில் சரியான பதில். அடுத்து பாருங்க, பொறுத்துக ஒன்பொருள் கால்ப வியங்காட்சி கென்பொருள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய 2 முறுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து செய்க பொருளை செருன செருக்கும் அப்படின்னு கேட்டால் எட்கத்தனிய கூறியதில் அரணினும் மீது அரணினும் இன்ப பாருங்க ஆப்ஷன் சியில் பாருங்க அரணினும் மீது 3 மீன் திறனறிந்து இந்த தமிழ் வேடையே போய் கஷ்டமாக தான் இருக்குது படிக்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து தீதினும் வந்த பொருள். சரிங்களா? அடுத்து வந்து அருளோடும் மண்போடும் வரா பொருளடக்கம் அது கேட்டால் புல்லார் பொருளை விடல். தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பேர் கேட்டால் சதுரங்காதி. சதுரங்காதி தான் தமிழ் தோன்றிய முதல் அகராதி. கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும். முக்கூடல் பள்ளியுள்ள இப்பாடல் வந்து கவிப்பு வேலை என்பது எதை குறிக்குன்னா கார்மார் கொல்லர் தட்டார். சரிங்களா? இந்த இதை வந்து கவிப்பு வேலை அப்படின்னு சொல்றது எதுனா கார்மார் கொல்லர் தட்டார் இந்த வேலையை தான் சொல்லுது. சரிங்களா? அடுத்து வந்து 61வது கொஸ்டின் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே உண்டி முதச்ச உணவின் பிண்டம் அப்படி சொல்லுதுன்னா அடி மோனையும் கேட்டால் முதல்ல வந்தால் தான் மோனை. சரிங்களா? முதல் எழுத்து ஒற்றி வந்தால் மோனை. இது வந்து அடிமோனை கேட்டிருக்காங்க. மேலையும் கீழே வருதா அதான் அடிமுனை, அதான் உண்டி. பிழையை கண்டறிதல். சரிங்களா? பிழையை கண்டறிதல் கேட்டால் எருது வண்டியை இழுத்தது. இது வந்து இதுதான் சரியான பதில். சரிங்களா? பி தான் வந்து இதில் சரியான பதில். எருது வண்டியை இழுத்தன, எருது வண்டிகள் இழுத்தது, எருது வண்டிகளை இழுத்தது இதெல்லாம் கரெக்டாக வராது. எருது வண்டியை இழுத்தது தான் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பாரு அடிதோறும் இறுதி சீரலோ எழுத்தோ இயந்து வருது கேட்டால் இயந்து ஒற்றி வர தொடுப்பதுன்னா இயல்பு தொடை. இறுதி எழுத்து ஒற்றி வந்து தொடுப்பது இயல்பு தொடைங்க. சரிங்களா? பின்வரிச்சின் மரபு தொடருக்கு எச்ச பொருள் தேர்வு செய்ய. கல்லில் நார் உரித்தல் ஒரு பழமொழி. அதை வந்து என்னது கல்லில் நார் உரிக்க முடியாது. ஆனால் வந்து அதுக்கு ஈக்குவலான என்ன வேடம் கேட்டால் ஆராய்ந்து பாராமல் எதையும் செய்யக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக பைந்தோரு மோனை கேட்டால் மோனை கேட்டிருக்காங்க. சரிங்களா? மோனை கேட்டால் வந்து முற்று. இது என்ன முனைன்னு கேட்டால் முற்று முனைனா என்னது தெரியுமா உங்களுக்கு? பழைய 9th ஓல்டு புக்கில் இருக்கும். அதாவது க க க க 1 2 3 4 அப்படி வந்து அதுனா அது வந்து முற்று முனை.
மோனை நிறையா இருக்குது. அதில் வந்து பொழிப்பு மோனை, மேற்கதுவ முனை, கீழ்கதுவ முனை, அடிமோனை, சீர்மோனை அப்படிலாம் இருக்குது. 9th பழைய புக்கில் இலக்கணத்தில் இருக்கும். சரிங்களா, பார்த்துக்காங்க. இலக்கண குறிப்பு தருக. விதையாமை, உரையாமை இரண்டும் கேட்டால் எதிர்மறை தொழிற்பெயர்கள். விதையாமை, உரையாமைன்னு கேட்டால் எதிர்மறை தொழிற்பெயர்கள். சரிங்களா. அதாவது குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இன்னும் பழமொழி உணர்த்துன்னு கேட்டால் சோம்பல். அதாவது குத்துக்கல்லில் வந்து குளிர் அடித்தாலும் ஒன்றும் தெரியாது, வெயில் அடித்தாலும் ஒன்றும் தெரியாது. அதேமாரி சோம்பப்படாமல் இருக்கக்கூடாது. எக்ஸாம் நெருங்கிட்டு உங்களால் உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை என்பது ஒருபோதும் வராது. ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிதல். சரிங்களா. ஆன்னா பசு. சரிங்களா. ஆன்னா வந்து பசு. ரெண்டாம்னா தூணானது, தூண்னா உண்ணு. கோணானது, இதில் வந்து கோன்னா அரசன், ஐன்னா தலைவன். சரிங்களா. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்நடை. சரிங்களா. கால்நடை பொருள் தருகிறார். கால்நடைன்னு கேட்டால் காட்டுக்கு நடத்தல். கால்நடைன்னா காட்டுக்கு நடத்தல். அடுத்து வலு நிலைகளை பொறுத்துக. சரிங்களா. வலு நிலைகளை பொறுத்துக. இது வந்து என்ன வலுன்னு கேட்காங்க. அதாவது வலுன்னானது தப்போட வந்தால் வலு, வளான்னானது தப்பு இல்லாமல் வந்தா. செலியன் வந்தது. செலியன் வந்தது என்னன்னு கேட்டால் திணைவலு. அதாவது திணைவலுன்னா நம்ம வந்து உயர்திணை, அக்ரிணை, ஆந்தார்கள் அதை தான் சொல்லுவோம். செலியன் வந்தது ஒரு திணைவலு. கண்ணகி உண்டான். கண்ணகிங்கிறது ஒரு பெண்பால். அதை வந்து ஆண்பால் சொல்கிற மாதிரி உண்டான் அப்படி வருது. அப்போ என்னது, இது வந்து பால்வலு. சரிங்களா. அடுத்து வந்து நீ வந்தேன். நீ வந்தேங்கிறது அதுக்கு டைமிங்கை மாற்றி சொல்லுது. சரிங்களா. நீ வந்தேங்கிறது அது வந்து இடவலு, அந்த இடத்த தவறுதலாக சொல்லுது. அப்போ வந்து நீ வந்தேங்கிறது இடவலு. நேற்று வருவான். நேற்று வருவான் வந்து அந்த காலத்தை தவறுதலாக சொல்லுது. இது வந்து காலவலு. சரிங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் தான். இளமையில் கல்வி. சரிங்களா. இதை பொறுத்துக. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், கல்லாடம் படித்தவரோடு, இது வந்து என்னதுன்னா சொல்லாடதே. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடதே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், கற்றோருக்கு செஞ்சடலாம் சிறப்பு. சரிங்களா. இது நம்ம ஆப்ஷன் பார்க்காமலே அடிச்சிடலாம். எதுகை, மோனை, இயபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று பாருங்க. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய். சரிங்களா. இப்பாடல் அமைந்துள்ள எதுகை சொற்கள். எதுகை சொற்கள்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பு தான் எதுகை. சரிங்களா. இந்த லீ வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுக்கு பற்றிலாம் இந்த லீ, அதனால வந்து இந்த லீ வந்து எதுகை. சரிங்களா. அடுத்து கண்ணிமை காக்கும் இமை போல பொருத்தமான கொள்ளை இதில் அதை கண்ணிமை காக்கும் இமை போல வந்து உடனிருந்து பாதுகாத்தல். இதை வந்து அது பொருத்தமான இது. அவன் திருந்தினான், இது பிறவனை வாக்கியமாக. இதை பிறவனை வாக்கியம் அவனை திருத்தினான். அவனை திருத்தினான் கரெக்டாக வரும். சரிங்களா. இதில் வந்து எப்படின்னா அவனை திருத்தினான் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. பசுவும் கஞ்சும் 75வது கொஸ்டின். பசுவும் கஞ்சும் தோட்டத்தில் மேய்து கொண்டிருந்தன. இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து பசுவும் கஞ்சும் தோட்டத்தில் மேய்ந்தன, இது தொடர் வாக்கியம். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக. செய்வினை வாக்கியத்தை தேர்ந்த கருத்தை பதிவு செய்தான். சரிங்களா. கருத்தை பதிவு செய்தான்ங்கிறது ஒரு செய்வினை வாக்கியம். சிறுதாம்பு தொடுத்த பசலவை கஞ்சின் உறுதுயர் அலமல் நோக்கி ஆய்மகள் இவ்வடிகள் அடிகொடிட்ட சொல்லின் இரு சொல்லோட இலக்கணம். ஊறுதுயர்னா என்னது, வினைத்தொகை. ஊறுதுயர்னா அதாவது ஊருந்துயர், ஊறுகின்ற துயர், ஊருந்துயர், அதாவது இப்படி சொன்னாலே அது வந்து வினைத்தொகை. சரிங்களா. அதாவது பகைக்குழல் இலக்கணம் குறிப்பு தான். பகைக்குழந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா. பகைக்குழல்ங்கிறது அந்த வந்து பகையை கோளல், அதாவது ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்தா இரண்டாம் வேற்றுமை தொகை, வெளிப்படையா வந்தா இரண்டாம் வேற்றுமை விரி. சரிங்களா. அறுகோணம் எவ்வகை பெயரச்சுட்டா, அறுகோணம்ங்கிறது ஒரு வடிவ பண்பு பெயர். சரிங்களா. அறுகோணம்ங்கிறது ஒரு வடிவத்தை உரிய வடிவ பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சேரர்கள் நாடு குடநாடு என அழைக்கப்படும். சேரர்கள் நாடு வந்து இது வந்து மாற்றி இருக்கு. இது வந்து கரெக்டாக இந்த சென்டென்ஸ் பார்த்தா அதை பார்த்து போட வேண்டியதான். இதில் வந்து ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கு. சரிங்களா. அகர வரிசையை சரியான அகர வரிசையில் தேர்ந்தெடுத்துக்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அகர வரிசைன்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் தான் ஃபர்ஸ்ட் போடணும். இதில் உயிரெழுத்துல ஊ வந்து உயிரெழுத்து, உளவு ஏருங்கிறது ஏ வந்து உயிரெழுத்து, உளவு ஏர், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துன்னு பார்த்து போடுங்க. சரிங்களா. இதுதான் வந்து அகரவரிசையில் கண்டுபிடிக்கிறது. கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழில் பெயரை தேர்ந்தெட. வாழ்ங்கிறது ஒரு வேர்ச்சொல், இது வந்து வாழ்க்கை. சரிங்களா. கைங்கிறது ஒரு வேர்ச்சொல்ல தொழிற்பெயரில் வர்ற ஒரு இறுதி எழுத்து தான். சரிங்களா. பார்த்துக்கங்க. ஐ, கை, தி, சி, வி அப்படியெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு, ஸ்கூல் புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல்லும் கேட்டால் உலகம் என்னும் தமிழ் சொல்லும் கேட்டால் வேர்ச்சொல் கேட்காங்க. சரிங்களா. உலகு. சரிங்களா. உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல்லும் கேட்டால் உலகு.
ஒளி ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். வானம், வானம். சரிங்களா? அதாவது வானம் இங்க வந்து ஆகாயம். அதாவது வானம்னா 2 சொல்லி வந்து ஆகாயம். மேல வானத்த குறிக்கிறது அது ஆகாயம். வானம்ங்கிறது இன்னொன்னு 3 சொல்லி வந்து வெடி. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து அ கரெக்ட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் இதெல்லாம் கரெக்ட்டா அடிக்க முடியும். சரிங்களா? அதாவது பாருங்க 85வது கொஸ்டின் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சொல்லின் தமிழ் சொல்லுங்க கேட்டா தண்டனை. மரபு பிழையை நீக்கி எழுதுக. சரிங்களா? நேற்று நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்னு வராது. காற்று வந்து வீசியதுன்னு வரும். தென்றல் காற்று வீசியதுன்னு வரும். சரிங்களா? அடுத்து 87வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை வந்து நம்ம பா வகையில குடுத்துருக்காங்க. கலிப்பா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு 4 பாக்கள் இருக்கு. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தம் இல்லாம காஞ்சிப்பான்னு குடுத்துருக்காங்க. காஞ்சிப்பான்னு ஒரு வந்து இதுல கிடையாது. சரிங்களா? இல்ல வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இதுதான் இருக்கும். ஆப்ஷன் சி வந்து இதுல வந்து சம்மந்தமே இல்லாம குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பொருந்தாது கேட்டிருக்கான். அப்ப இதுதான் பொருந்தல. இதான் வந்து சரியான பதில். பொருந்தா சொல்லை கண்டறிய. சரிங்களா? பொருந்தா சொல்லைன்னு கேட்டீங்கன்னா, மூடுபனிங்கிறது வினைத்தொகை. கரெக்ட் தான். வெந்துங்கிறது வினையெச்சம். தடவரை. தடவரைங்கன்னா சால, தவ, தட, உரி இதெல்லாம் வந்து உரிச்சொற்றொடர். மூதுருங்கிறது என்னது? தொழிற்பெயர் கிடையாது. சரி முதுமை பிளஸ் உரு. அப்போ வந்து முதுமை பிளஸ் உரு. அது வந்து முதுருங்கிறது ஒரு பண்பு பெயர். அது வந்து தொழிற்பெயர்னு குடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. சரிங்களா? அடுத்து மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை காட்டுக. மற்றொன்றுனா ஒரு இடைச்சொல் தொடர். மற்றொன்றுனா ஒரு இடைச்சொல் தொடர். சரிங்களா? கார்காலம். கார்காலம் என்னன்னு கேட்டா, ஆவணி, புரட்டாசி. கார்காலம் என்பது ஆவணி, புரட்டாசி. நம்ம வந்து 10th பழைய புக்ல வந்து இதெல்லாம் அழகா குடுத்துருக்காங்க. சரிங்களா? கார்காலம் என்ன காலம்? முன்பனி காலம் என்ன காலம்? என்ன மாதங்கள் வரும்? அதாவது ஒரு வருடத்தின் 6 கூறுகள சொன்னா, அது வந்து பெரும்பொழுது. ஒரு நாட்களின் 6 பொழுத சொன்னா, அது வந்து சிறுபொழுது. சரிங்களா? கருப்பொருள், அ உரிப்பொருள் அதெல்லாம் வந்து 10th அழகா ஸ்கூல் புக்ல குடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? பழைய புக்லயும் குடுத்துருக்காங்க, புது புக்லயும் குடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஓல்டு புக்ல ரொம்ப அழகா தெளிவா குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நாக பஞ்சமி கதை அடைமொழியா குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டா, நாககுமார காவியம். நாக பஞ்சமி என அடைமொழியா குறிக்கப்படும் கேட்டா, நாககுமார காவியம். சரிங்களா? அடுத்து பாருங்க, சிலம்பு. சிலம்பு எதில் அணிவது? அந்த பொறுத்துகள் வந்து சிலம்பு, குலை, சட்டி, அரைஜான். இது வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடல்கள்ல இந்த வரி வருகும். சரிங்களா? சிலம்பு எதில அணியும்னு கேட்டா, சிலம்பு நம்ம எதில அணிவோம்? காலில் அணிவோம். சிலம்பு வந்து கால்ல தான் அணிவோம். குலை எதில அணிவதுன்னு கேட்டா, காதில் அணிவது. குலை வந்து காலில் வந்து சுட்டின்னா நம்ம நெத்தி சுட்டி. அந்த வேர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெத்தி சுட்டின்ட்டு நெற்றியில் அணிவது. அரைஜான்ங்கிறனா அருணாகரி. அருணாகரி எதில அணிவோம்? இடையில அணிவோம். இத நம்மளுக்கு பார்த்தாலே கொஞ்சம் தெரிஞ்சிரும். பாரதி நாளை வருவான். சரிங்களா? பாரதி வந்து நாளை வருவான். இது என்னதுன்னா செய்தி வாக்கியம். எவ்வளவு உயரமான கோபுரம். அதாவது ஆச்சரியமா சொன்னா, அது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, உணர்ச்சித் தொடர். கவிதா உரை படைத்தாள். கவிதா உரை படைத்தாள்ங்கிறது செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான். என் அண்ணன் நேற்று வந்தான்ங்கிறது தன்வினை தொடர். சரிங்களா? இத பார்த்துக்கங்க. பொறுத்துக்க. ரொம்ப முக்கியமானது அது. வினாவை கண்டறிய. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என்று வினாவை கேட்டா, அது கோளல் வினா. கடையில போய் ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டாலே அது வந்து என்னது? கோளல் வினா. சரிங்களா? அடுத்து வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையை கண்டறிய. வட்டம் என்னது? பண்பு பெயர். வட்டம் என்னது? பண்பு பெயர். சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க. கடும்பு, கூத்தர், வயிரியர், வெந்து, வேவை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பி தான் சரியான பதில். சரிங்களா? க, கா, கு, கி, கி அப்படி அந்த மாரி. அந்த மாரி பார்த்துக்கங்க. இக்கு, இங்கு, இச்சு, இந்து, இட்டு, இன்னு அந்த மாரி வரும். ஃபர்ஸ்ட்டு உயிரெழுத்து இருந்தா உயிரெழுத்துக்கள் தான் ஃபர்ஸ்ட்டு போடணும். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள்ல பார்த்து கரெக்ட்டா போடணும். அகரவரிசைய பொறுத்தவரைக்கும். வை என்னும் ஓரெழுத்து ஒரு சொல் என்பது வை என்னா புல்லு. சரிங்களா? 97வது கொஸ்டின் வை என்னும் ஓரெழுத்து ஒரு சொல்ல புல்லு. அடுத்து பாருங்க. சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலை வந்து செல்வ வாழ்வை விரும்பியவள். இது வந்து மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். சரிங்களா? இதான் வந்து அது எதிர்மறையான சொல்ல வருது. கரெக்ட்டா? பார்த்துக்கங்க. வீசணம் என்னும் சொல்லின் எதிர் சொல்லுங்கடா. வீசணம்னா கவலை. அதுக்கு வீசணம்னா என்னது? அதோட அறிஞ்சொற் பொருள் வந்து கவலைன்னு வரும். வீசணம்னா அது அறிஞ்சொற் பொருள் கவலைன்னு வரும். இது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ கவலைக்கு மகிழ்ச்சி வந்து கவலைக்கு ஆப்போசிட் வந்து மகிழ்ச்சி. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள பொருளை உணர்த்தும் மிகச் சிறிய கூறு வந்து உருபன். உருபன் தான் ஒரு மொழியில் பொருளை உணர்த்தும் மிகச் சிறிய கூறு. நண்பர்களே நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல 100 கொஸ்டின் போட்டிருக்கேன்.
அடுத்தடுத்து இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் மேக்ஸும் வீடியோவும் வந்துட்டுருக்கும். டைமிங் இல்ல மேக்ஸ் வீடியோ போடுறதுக்கு. ஆனா எடுத்துட்டு தான் இருக்கேன் மேக்ஸ் வீடியோ. கூடிய சீக்கிரத்தில அதுவும் போடுறேன் மேக்ஸ் வீடியோலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.